ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்மளோட ஸ்மோக்கி மவுண்டன் சீரீஸ் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வின்டர் பிரேக் கிட்டத்தட்ட 20 நாள் இருந்தது. எங்களோட வின்டர் பிரேக் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கூல் லீவ் விடும் போதும் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டால் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என் பொண்ணுக்கு இந்த டால் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே கிறிஸ்மஸ் வரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லா ஏரியாலையும் கிறிஸ்மஸ் லைட்டிங் போட்டுருவாங்க. டாலஸில் ரொம்ப ஃபேமஸான கிறிஸ்மஸ் லைட் பார்க்குற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா டியர்ஃபீல்ட் கம்யூனிட்டி இன் பிளேனோ. கிறிஸ்மஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கலாம். இல்லைன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே டிராஃபிக் இருக்குங்க. இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் போட்டு ஹார்ஸ் ரைடில் கூட நம்ம உட்காந்து ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல் வருஷம். ஏன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஒர்க்கிங் ராட்டனும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு புகை விடுற மாதிரி ட்ரெயின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே ஒரு அழகான ஒரு தீமில் செட் பண்ணியிருந்தாங்க. டியர்ஃபீல்ட் கம்யூனிட்டியில் லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் இங்கே வருஷம் வருவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. நாங்கள் தூங்குற டைம்ல வெளில போறோம்னாலே அது என்ன நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க? நாங்க படத்துக்கு போறோம். 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா லைன் கிங் வந்து நம்மளோட ஃபேவரட்டான சைல்ட்ஹுட் மெமரியாக இருக்கும். அதுவும் முஃபாசா ரிலீஸ் ஆனோடனே எப்படா இந்த படம் பார்க்கணுன்னு அவளாக இருந்தேன். ஸோ 3Dயில் அது டி பாக்ஸில் உட்காந்து பார்த்ததும் சூப்பராக இருந்தது. அதோட வீடியோஸும் நம்ம சேனலில் வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முஃபாசா எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். சண்டே என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சீ ஃபுட் மெனுவே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ப்ரான் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, நண்டு கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து அந்த டே வந்து எப்படி போச்சுன்னே தெரில. இந்தோட வீடியோ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம சேனலில் வருது. நிறைய வீடியோ எடுத்து வச்சாச்சுங்க. கொஞ்சம் இந்த வின்டர் சீசனில் கோல்ட் ஆனதுனால எனக்கு த்ரோட்லாம் கொஞ்சம் வந்து கட்டிக்கிச்சு. அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாமல் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசம் இருக்குது. ரசம் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்கோவில் வந்துட்டு டொமேட்டோ அந்த ஒயின் ஒரு தக்காளி கிடைக்கும், அதில் வச்சா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நண்டு கிரேவி, ப்ரான் வறுவல், ஃபிஷ் வறுவல், மீன் குழம்பு, அப்புறம் என் ஃப்ரெண்டு நாகேஸ்வரி செஞ்சுட்டு வந்து சிக்கன் குழம்பு, இதெல்லாம் வச்சு எங்கள் வீட்லேயே ஒரு நான்வெஜ் பஃபே மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் எக்கும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஃபேமிலி இருந்தாங்க. எங்களோட சேர்ந்து 4 ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி லன்ச் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. குட்டீஸ்லாம் சொல்லவே வேணாம், வந்தது வந்து குட்டீஸ் செம்ம ஆட்டம். ஃபஸ்ட்டு வந்தோடனே லன்ச் சாப்பிட்டுட்டோம். லன்ச் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ஓவரும் இருந்தது. நைட்டும் அதையே வச்சு அன்றைக்கி டின்னரையும் முடிச்சாச்சு. வீட்டில் ஸ்பெஷலி ஃபில்டர் காஃபி தான். ஈவினிங் ஒரு ஃபில்டர் காஃபி எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே வந்து லைட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. ஒரு லிஸ்ட் ஆஃப் இடம் இருந்தது. ஸோ இந்த அட்ரஸ்லலாம் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து அழகாக லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுக்கெலாம் போய் பார்த்தோம். இந்த கம்யூனிட்டியில் வந்து ஃபுல்லாகவே டியர்ஃபீல்ட் மாதிரி லைட்டிங்ஸ் போடலனாலும் இந்த தெருவில் மட்டும் ஒரு 4-5 வீடு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாண்டா வந்து பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. சாண்டாக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாண்டா பாட்டு பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ரெட் கலர் பட்டனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறமா ஹவுஸ் ஓனர்கிட்டே எங்கெங்க அந்த ரெட் கலர் பட்டன்னோன்னு அந்த போர்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தது. Making spirits bright, what fun it is to laugh and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. குட்டீஸ்
குட்டீஸ்லாம் வந்துட்டு ஃபுல் பாட்டு முடிகிற அளவுக்கு கூட பொறுமை இல்லை. அடுத்தடுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் பாட்டை பாட வச்சு சாண்டாவே டயர்டாக வச்சாச்சு. ஸோ இந்த சாண்டாக்கிட்டே ரொம்ப நேரம் குட்டீஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல ஃபன்னாக தான் போச்சு அவங்களுக்கும் டைமு. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் நாங்கள் வந்ததுக்கான ஒரு ரீசனே என்னென்னா, ஒரு வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பட்டனை தான் நாங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு வீடு, கிட்டத்தட்ட இந்த வீட்டை பார்த்து கேண்டிஸ் இருக்குல்ல, கேண்டிஸ் ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இங்கே வருங்க, ஃபுல்லா வீடு ஃபுல்லாவே கேண்டி மாதிரி லைட்ஸ் போட்டுருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நான் பார்க்குறேன். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த வருஷம் நாங்கள் நிறைய கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸ் பார்த்தோம், நிறைய வீட்டையும் போய் பார்த்தோம். ஆனால் இந்த வீடு தான் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வீடு எனக்கு. ஏன்னா இவங்க எடுத்திருக்க எஃபோர்ட் ரொம்ப அதிகம். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அந்த பல்ப்ஸ், அந்த கலர் பல்ப்ஸை வந்துட்டு தனித்தனியாக ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த அழகான ப்ரெசன்டேஷன் இருந்தது. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஹாட் சாக்லேட்லாம் வந்து கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இவங்க எடுத்திருக்க எஃபர்ட்டுக்கே பயங்கர ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே உள்ள வந்து ஒரு பபிள் மேக்கிங் மிஷின்லேருந்து பபிள்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த இடத்தையே வந்துட்டு வேற லெவலுக்கு மாத்திடுச்சு. அங்கே பார்த்தீங்களா, குட்டீஸ்க்கு பிடிச்ச ப்ளூஇ காஸ்டியூம் போட்டு ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் போய் குட்டீஸை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த ஏரியாவில். மதியானத்துலேருந்து குட்டீஸ்லாம் ஆட்டம் போட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நைட்டு கொஞ்சம் நேரமாக டிவி டைம் கொடுத்தாச்சு. எல்லோரும் உட்காந்து மிஸ்டர் பீஸோட ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஃபன் டைமும் இது மாதிரி சேர்ந்து டிவி பார்க்குறது தான். வீட்டில் என்ன தான் தனியாக டிவி பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து டிவி பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு குஷின்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த டே அப்படியே சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் லைட்டிங்க்கு டாலஸில் ஒரு வீடு வைரல் ஆயிடுச்சு. அந்த வீட்டை பார்க்கறதுக்கு 4 மணி நேரத்துல இருந்துலாம் நிறைய பேர் வந்தாங்க. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா. இந்த டயலாக் தான் எனக்கு தோணுச்சு இந்த ஏரியாவுக்கு போகும்போதும். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கூட கிடையாது, வீக் டேஸ். அப்போ போலீஸ்லாம் பந்தோபஸ்துக்கு போட்ட அளவுக்கு வந்துட்டு அங்கே கூட்டம். இந்த வீட்டோட லைட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு தான் சில பேர் வந்துட்டு 4 மணி நேரம் கூட டிரைவ் பண்ணிட்டு வந்ததா நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேன். இந்த இடம் வந்துட்டு ஒரு மேன்ஷன். ஸோ அவங்க வீடை இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறத பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் போன டைமில் சாண்டா வந்திருந்தாங்க. ஸோ சாண்டாவோட சேர்ந்து கிட்ஸ் ஜாலியாக பாட்டு பாடி கிஃப்ட்ஸும் கிடச்சிச்சு. இந்த வருஷம் ரியான்ஷிக்கு சாண்டா கையிலிருந்து கிஃப்ட்டு. ஆப்போசிட் வீட்டில் பார்த்துருக்கீங்களா, இவங்களோட லைட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இது மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டு சண்டை யூஎஸில் கூட இருக்கும் போல இருக்குது. ரியாவுக்கு வந்து அங்கே ஒரு பார்பி டால், ஹெட் பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு மோதிரம் கிடச்சிச்சு. இன்னொரு நாள் நாங்கள் வந்து சக்கி சீஸ் போனோம். சக்கி சீஸ் வந்து ரியாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஆனால் எப்பயாவது தான் அழைச்சிட்டு போவோம். நாங்கள் கரெக்டாக என்றைக்கு போகணுன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள், அது க்ளோசிங் டைமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான். ஸோ அவங்க அரை மணி நேரம் மட்டும்தான் வந்து டைம் கொடுப்போன்னு சொல்லிட்டு, சாரி அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் தான். ஸோ அந்த 1 மணி நேரம் பேக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. லிட்ரலி யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி விளையாண்டு முடிச்சுட்டு வெளில வர மாதிரி இருந்தது. அப்போ தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ ஜக்கி சீஸில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற டைமிங்க்கு எவ்வளோ நேரம் வேணால் விளாண்டுக்கலாம். இத்தனை கேம்ஸ்னு பாயிண்ட்லாம் கிடையாது. நாங்கள் எடுத்த டைமிங்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் விளையாடணுன்ட்டு அடுத்தடுத்து கார்டை வந்து டேப் பண்ணிவிட்டு 3 பேரும் 3 டைரெக்ஷனில் விளையாண்டுட்டு இருந்தோம். எனக்கு இந்த இடம் ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். பிகாஸ் நான் கூட போய் இங்கே ஜாலியாக விளையாடலாம். அதே மாதிரி லிமிட்டட் கேம்ஸ் தான் இருக்காது. நம்ம எந்த ஹவருக்குள்ளே எவ்வளோ வேணும்னாலும் விளையாண்டுக்கலான்றனால எந்த கேம் ஃபேவரட்டோ அதை ரிப்பீட்டடாக கூட நாங்கள் விளையாண்டுக்கலாம். இது மாதிரி இடத்துக்குலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குட்டீஸ்க்கு மட்டும்தான் ரெஃப்ரெஷிங்னு நினைக்காதீங்க, நம்மளுக்குமே சில டைமில் சூப்பராக இருக்கும். நான் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங், அதாவது இந்த ஸ்கீயிங் டைப் ஆஃப் கேம் வந்து எனக்கு இந்த வாட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 தடவை விளையாண்டுட்டு இருந்தேன். பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கேம் விளையாடும் போதும் பக்கத்து மிஷின்லேயும் டேப் பண்ணிடுவேன். ஸோ நம்ம எத்தனை தடவை டேப் பண்ணுறோமோ அத்தனை பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிட்டு இருந்தது. அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேமையும் நாங்கள் விளையாண்டாச்சு. சக்கி சீஸோட வீடியோ தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா 2 கையிலையும் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறாராம்மா. நம்மளுக்கு சில டைமில் குழந்தைங்களாவே மாறிடுவோம். ரியா வந்துட்டு பர்த்டேவை சக்கி சீஸில் கொண்டாடணும்னு சொன்னான். பட் ஆனால் இங்கே சக்கி சீஸில் பர்த்டே கொண்டாடும் போதும் 2-3 பிள்ளைங்களுக்கும் சேர்த்து பர்த்டே கொண்டாடும் போதும் அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்காது. அதனாலே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்.
குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் கூட இருக்கும். அதில் உட்கார வச்சு நம்ம வந்துட்டு குழந்தைங்கள என்டர்டெயின் பண்ணலாம். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். சக்கி சீஸ் இருக்குல்ல, அந்த பொம்மை பக்கத்துலேயே இருக்குல்ல. ஸோ அந்த சைடு பாருங்க, என் ஹஸ்பண்ட் தனியாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபோட்டோ ரைடுன்னு சொல்லிட்டு இந்த ரைடு விளையாண்டுட்டு இருக்கும் போதே இந்த சக்கியோட நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துரும். க்யூட்டாக இருக்குல்ல. மெயினாக வந்ததுக்கான வேலையை பார்ப்போமா. கஷ்டப்பட்டு பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, குட்டி குட்டி டாய்ஸை அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்குறது தான். எனக்கு இந்த கான்செப்ட் தான் புரியாது. $35 கொடுத்து விளையாண்டு $10 $10 கூட கிடையாது, $5 பொருளை தான் வாங்கிட்டு வரும். அதுக்கு $35 கொடுத்து வெளியிலேயே ஒரு பொம்மை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் டாலர் ட்ரீக்கு போனோம். டாலர் ட்ரீயே எம்டியாக இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா டெக்கரேஷனும் மக்கள் வாங்கிட்டாங்க. அன்றைக்கி பாருங்கள் எப்படி கிளைமேட் வந்துட்டு மூடியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. எங்கடா ஹாப்பி பர்த்டே பலூன்லாம் வாங்கிட்டு போகிறேன்னு நீங்கள் நினைக்குவீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே. கிறிஸ்மஸ் அன்னைக்கு, கிறிஸ்மஸ் தான் ஸ்பெஷல் இல்லை, என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு இவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து 12 வருஷமாக பழக்கம். ஸோ இவர் எப்பொழுதும் சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. அவருங்க வந்துட்டு கேக் வந்து சர்ப்ரைஸாக கொண்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் கோவில் போயிருந்தோம். ஏன்னா எங்கள் பாபாவுக்கு பர்த்டே இல்லை. ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன் தான், ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. கொஞ்ச நேரம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போயிட்டு வந்தோம். நைட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீட்டோட அட்ரஸ் பார்த்தேன். இது கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாலேருந்து 1.5 மணி நேரம் டிரைவ். டூலில் போனால் ஒரு 45 மினிட்ஸில் போயிடலாம். இன்ஸ்டாவில் பார்த்த அட்ரஸை வச்சு இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ண வைக்கிறேன். வீடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு என் ஹஸ்பண்ட் முன்னாடியே ப்ரிகாஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் போய் பார்த்தா வாவ் ஃபேக்டராக தான் இருந்தது. இந்த பபிள்ஸில் பார்த்தீங்களா, தொட்ட ஸ்மோக் வந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஸ்னோவோட எஃபெக்ட்டுக்காக அழகாக வந்துட்டு ஃபோமு, அதுக்கப்புறம் இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடு பார்த்தா பபிள்ஸ், இன்னொரு சைடு பார்த்தா ஸ்மோக் பபிள்ஸ், இன்னொரு சைடு பார்த்தா ஸ்னோ எஃபெக்டில் ஃபோம்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வெல்லில் ஃபயர் ஒர்க்ஸ். இந்த எல்லாத்தையும் ஃப்ரீயாக பார்க்குறோன்னா நம்பவா முடியுது. அது என்னோட பர்சனல் ஃபேவரட். இந்த வாக் தான் அழகாக இந்த கலர்ஃபுல் லைட்டுக்கு நடுவில் வந்து வாக் பண்ணி போகும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் நடக்கும் போது ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வீட்லேயே எந்த வீடோட கிறிஸ்மஸ் லைட்டிங் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு ட்ரீட்டுக்கு எந்த ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறதே மறந்துட்டேன். இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு இது போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே அலட்சியமாக விட்டுருவேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மதுரை தட்டு கடையா. உள்ளே போய் பார்த்தா அப்படியே என்னை சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சினிமா போஸ்டர்ஸு, பாட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க. இது யுஎஸில் இருக்க ரெஸ்டாரண்ட் சொன்னால் என்னாலே நம்ப முடியாது. கொஞ்ச நேரத்தில் உள்ளே போனோன்னே நான் யுஎஸில் தான் இருக்கேனா இல்லைனா வேறு ஏதாவது இடத்துல இருக்கேனான்றது நான் மறக்கிற அளவுக்கு உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர் இருந்தது. சுற்றி இருக்க போஸ்டர் ஆகட்டும், பாட்டாகட்டும். நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு பிரியாணியும் அதுக்கப்புறம் கொத்து பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் வேதாளம். நாங்க எல்லாம் சாப்பிட்டோம், இன்னும் சாப்பிட்டு இருக்கோம்னால நட்டி எங்கள் பாபாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு கேக் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குட்டீஸோடு சேர்த்து கேக் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி எங்கள் பாபாவோட பர்த்டே இப்படி தான் போச்சு. அன்றைக்கி தூக்கமே வரல, டைமும் போகவே மாட்டுறதுன்னு சின்னதாக ஒரு ட்ரைவ் போய் டீ குடிச்சிட்டு ஒரே ஒரு வீடு அட்ரஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தது. சரி அந்த வீட்டை ஏன் மிஸ் பண்ணணும், போகலான்னு சொல்லிட்டு போனோம். எல்லா வீடும் சூப்பராக இருந்துடாது, இது மாதிரி சில காமெடிஸும் நடக்கும். வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். எங்கடா இருக்கு வீடு, எங்கே இருக்கு, எங்கே? ஆமா, அந்த ஸ்டாப் சைன் தான் ரைட்ல இருக்குல, அந்த வீடு தான். இந்த ஒரு வீட்டை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். ரியான்ஷ், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ரியாமா, ஏன் வெளில போற? யார் வந்துட்டான்னு பார்க்கணுமா? இது வந்துட்டு 100 டைம்ஸ் வெளில போயிட்ட. உள்ளவா
சரி ரோட்ல போய் அங்க நின்னுக்கிறியா? அவங்க வரும்போது கை காட்டி அழைச்சிட்டு வந்துடலாம். அங்க போய் ரோட்ல நின்னுக்கோ, அதனால வசதியா இருக்கும். ஆ இங்கே நின்னுக்கிறியா? ஓகே, அப்படியே காவல்காரு. வின்டர் வெக்கேஷனுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அர்கான்சஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ குட்டீஸ்லாம் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 4 days ஸ்டே பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்க்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியல, எங்களுக்கும் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அந்த 4 நாள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. டிஎஃப்எல் கம்யூனிட்டியில் போட்டிருந்த லைட்டிங்ஸை குட்டீஸ்க்கு அழைச்சிட்டு போய் காட்டணும். வந்துருச்சா? நாங்க எல்லாருமே கலிஃபோர்னியால ஒன்னா இருந்தவங்க. எங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாருமே. அடுத்த நாள் எங்க ஃப்ரெண்டு லஞ்சுக்கு எங்களை எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்க யூடியூபர் ஷீலா இவங்களும் ஒரு யூடியூபர், அஜின்ஸ் கிச்சன் வச்சிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. சூப்பரான வெஜ் அண்ட் நான்வெஜ் மெனு. அன்னைக்கு நான் கொஞ்சம் ப்ரான் தூக்கு பண்ணி கொண்டு போயிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் சாம்பார், காலிஃப்ளவர், வாழைக்காய், பீட்ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக செஞ்சு அசத்திட்டாங்க. ஈவினிங்காக டாலஸில் ரொம்ப ஃபேமஸான ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருந்தோம், காரிய சித்தி டெம்பிளுக்கு. போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்பொழுதுமே இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். என்னடா பண்ற? டெம்பிள்லயே ஒரு கேண்டீன் இருக்கு, அங்க அப்படியே கொஞ்சம் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். பின்னாடி ஸ்கை ரொம்ப அழகா இருக்கு. இருங்க அதெல்லாம் நான் சொல்றேன், ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஒரே வருஷம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது மகா செஞ்ச கேசரி, மற்றதெல்லாம் வந்துட்டு நாகேஸ்வரி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு விருந்து, நைட் ஒரு விருந்துன்ற மாதிரி போச்சு. சரவணா பவன் பஃபே மாதிரி இருந்தது. சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், சாம்பார்லாம் வந்துட்டு ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருந்தது. எல்லாத்தையும் இவங்க ஒட்டுக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கலுக்கு இட்லிக்கு சாம்பார், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்துட்டு சென்னா மசாலா மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வச்சோன்னே வாங்க வெஜ் பஃபே ரெடி, அதாவது பஃபே டின்னர் ரெடி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இட்லி மட்டும் தான் வெந்துட்டுருக்கு. இட்லி வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி குட்டீஸ் வந்து வழக்கம் போல் அந்த சைடு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ மெனு செஞ்சாலுமே கிச்சன் சிங்க்கு எப்படி பலன்னு கிளீனா இருக்கு பாருங்க. ஆன்ட்டி நம்ம சேனல்ல பாத்துருக்காங்க. சொல்லுங்க ஆன்ட்டி, வீடியோஸ்லாம் பாத்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. थैंक यू. நம்ம வீடியோல இல்ல எதுவுமே மாத்த வேண்டாம், எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கா? ஓகே, थैंक यू. குட்டீஸோட டின்னர் சாய்ஸ் பார்க்கலாமா? சப்பாத்தியா? இது 1 by 1 ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஒன் சப்பாத்தி, 2 சப்பாத்தி, ஒன்னு தானா? பொங்கல் வேணுமா? சென்னா மசாலா தேங்காய் சட்னி வேணுமா? என்ன மேடம் பெரிய இருக்கு ஹோட்டல்ல மெனு. ஒரு சப்பாத்தி சென்னா மசாலா, ஒரு சப்பாத்தி சென்னா மசாலா. ஸ்வீட் வேணுங்களா? கேசரி வேணுமா? பொங்கல் 2 சப்பாத்தி சென்னா மசாலா. அவளுக்கு சுண்டலா கொடுங்க. அன்றைக்கி டின்னர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் தான். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்களா, அவங்க பொண்ணுக்கு இந்த ராகி சேமியா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வாட்டி. அதனால் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் சேமியா மாதிரி பண்ணிவிட்டு இட்லி தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கார சட்னி பண்ணியாச்சு. இது வந்து பீனட் சட்னி. நான் அந்த 5 நாளும் என்னென்ன சமையல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணால் இன்னும் லென்த்தாக போயிடும் வீடியோ. இதுவே நம்ம சேனலில் இருக்கிறதுலே பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி மதியானம் நான் சாம்பார் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன்.
ஈவினிங் குட்டீஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக கிட்ஸ் மேனியா போயிருந்தோம். இங்கே கிட்ஸ் மேனியாவில் வந்துட்டு போகோ பாஸ் எடுத்திருந்தா 2 டைம் என்ட்ரி ஃப்ரீ. ஸோ நாங்கள் போகோ பாஸ் இருந்ததுனால உள்ளே போயாச்சு. ஸோ இதுக்குள்ள இது ஃபுல்லாக மேலே ஏறி இறங்கி விளையாடுறதுக்கே நல்ல அவங்களோட எனர்ஜி எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரியாவும் நானும் மட்டும் போகும்போது இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரையும் என்னையா அவ ஏற வச்சுட்டா, அங்கே பாருங்க எப்படி உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் அழுகுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது நாங்கள் சிரிச்சு சிரிச்சு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. 3 கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டா போதும், என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், என்ன சிரிக்கணுன்ற அளவுக்கு கூட எங்களுக்கு தெரியாமல் அன்றைக்கி டைம் போச்சு. ஆனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஈவினிங். சிரிச்சு சிரிச்சு கண்ணிலேருந்து தண்ணி வருது, வயிறெல்லாம் வலிக்குது, சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னு கூட அந்த சென்ஸ் இல்லாமல் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். ஏற்கனவே அண்ணன் ஒரு ஃபார்ம்ல இப்பதான் வந்திருக்கிறாரு. அவரு என்ன வெள்ளோடு என்னடா நடக்குதுங்க கூட இருக்கிறது கிட்ஸ் மேனியால கீழே விளையாடுறதுக்கு இடம், மேலே வந்துட்டு கேமிங் ஸ்டேஷன் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும்னா தனியாக கார்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து விளையாடலாம். கீழே கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கார்டை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட முடிச்சுட்டு திருப்பி கீழே போய் முதலேருந்து ஆரம்பித்தாங்க. ஏன்டா முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்ற அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் அவங்கள ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணியாச்சு அன்றைக்கி ஈவினிங். அதுக்கப்புறமா அவங்கவுங்களுக்கு இருந்த பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு கிஃப்ட்ஸ் வாங்கியாச்சு. இந்த வாட்டி எல்லாரோட பாயிண்ட்ஸையும் அக்யூமுலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டிசம்பர் ஹாலிடேஸ் எப்படி போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வரையும் பார்த்ததுலேயே தெரியும் செம்ம பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிஸியில் ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு தேசி சௌராஷ்டிரா நம்ம ஆஸ்தான கடைக்கு வந்தாச்சு. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால அவங்க அர்கான்சஸ்லேருந்து வந்துட்டு வந்ததுலேருந்து இந்த கடையை தான் கேட்டுட்ருக்காங்க. அந்தளவுக்கு இந்த பசங்களுக்கு போன வாட்டி பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அந்த கடையில் தான் போய் நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டலுக்கு வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் டேபிள் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு ஃபேமிலியாக போனாலே ஒரு டேபிள் பக்கத்தில் நின்று இடம் பிடிக்கணும். ஆனால் 3 ஃபேமிலி 4 ஃபேமிலியாக அவ்வளோ பேர் போனோடனே ஒரு ஃபுல் ரோ டேபிள் மேக் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு தேசி சௌராஷ்டிரா ஃப்ரைடு சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க வந்துட்டு அர்கான்சஸ்லேருந்து வரும்போதே இந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் பசங்களுக்காக இந்த ஹோட்டல். ஸோ வெஜ் நான்வெஜ்னு ஃபுல்லாக வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் வந்து 12:30 மணிக்கு வந்தீங்கன்னா கூட கூட்டம் இருக்கும். ஆனால் வந்து ஃபுட்டு எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதுதான் இந்த ஹோட்டலோட பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ஸு. டேஸ்ட்டும் சரி ஃபுட்டும் சரி சூப்பராக இருக்கும். இவங்க வந்து பிளேட் சப்ளையரு. இதாவது பரவாயில்ல, சைடில் குப்பை கவர் கூட வச்சுருக்கோம். ஆனால் என்ன ஒன்றுன்னு ஒரு பிரச்சனைனா இங்கே இடம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நம்ம இவ்வளோ பேர் போகணுன்னா பாவம் ஜென்ஸ் வந்துட்டு போய் வந்து ஆர்டர் பண்ணுற ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுலக்கே அவங்களுக்கு டைம் போயிடும். குட்டீஸ்க்கு எல்லாம் ஸ்டார்டர்ஸ் வச்சு கொடுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, என் பிளேட்டில் ஒன்றுமே இல்லை, ஏதாவது வச்சு கொடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு வந்ததுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டு வந்துட்டு ஒர்த்துங்க. இங்கே போனால் வந்துட்டு கொடுக்குற காசுக்கு ஒர்த். அதே மாதிரி வந்து ஃபுட்டு இங்கே ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டாலஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொலாட்டர் ரோட் ஃப்ரிஸ்கோவில் இருக்கிற தேசி சௌராஷ்டிரா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹே கிட்ஸ், ஹே குட்டீஸ்க்கெலாம் அன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் ஸ்லீப் ஓவர். ஸோ குட்டீஸுங்களுக்கெலாம் ஸ்லீப் ஓவர்னு சொல்லிட்டா போதும், செம்ம குஷி. ஸ்லீப் ஓவருக்கு முன்னாடி குட்டியாக மூவி நைட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரொஜெக்டர்ஸ்லாம் போட்டு லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி அட்மாஸ்பியர்லாம் சூப்பராக செட் பண்ணியாச்சு. நம்ம சின்ன வயசில் சம்மர் ஹாலிடேஸ் ஆகட்டும் வின்டர் ஹாலிடேஸ் ஆகட்டும் நம்மளோட கசின்ஸ் வீட்டில் இல்லைனா பாட்டி தாத்தா வீட்டில் போய் கசின்ஸோட ஸ்லீப் ஓவர் பண்ணுறது, அதாவது ஹாலில் ஒரு பாயை விரித்து போட்டுட்டு நல்ல ஒரு டிவியில் ஒரு ஷோவோ இல்லை பேசிகிட்டு இருக்கிற டைமிங்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. என் பொண்ணுக்கு அதெல்லாம் அவள் மிஸ் பண்ணுவாளோன்னு எப்பொழுதுமே வருத்தப்படுறது உண்டு. ஆனால் இங்கே சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேமிலி மாதிரி. ஸோ அவங்க கிட்ஸும் நல்ல எங்கள் பொண்ணோட நல்லா அட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஹாலிடேஸில் இது மாதிரி மெமரிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது பேரண்ட்ஸான நம்மளுக்கோட கடமை. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்லாம் சின்ன வயசில் நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தனால தான் இன்றைக்கும் அதை நம்ம நினச்சி சந்தோஷமாக இருக்க முடியுது. கிட்ஸ்லாம் ஸ்லீப் ஓவர் பண்ண நாங்கள் எல்லோரும் நைட்டு வந்து நல்லா கதை பேசி தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ மதியானம் சிம்பிளாக எக் ஃப்ரையும் ரசம் தான். எக்கு வந்து டபால்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருந்தது.
ஸோ அன்னைக்கு நியூ இயர் நைட்டு ஸோ பால் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த நெட்டு பார்த்தேன். ஆனால் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நெட்டு ஆர்டர் பண்ணுற அளவுக்கு வர்த் இல்லை. ஸோ டிஐஒய் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு ஒரு டேபிள் கவர் வச்சு ஒரு $3 இந்த செட்டப் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு 10 o'clock மேலே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேதர் பண்ணி நியூ இயரை வரவேற்கிறதுக்காக எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் அதே மாதிரி தான் எல்லாரும் கூட்டிட்டா ஏதாவது கதை பேசிட்டு என்ன கதைலாம் தெரியாது கதை பேசிட்டு இருந்தோம். கிட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸை விளையாடிட்டு இருக்க பார்க்க அழகாக தானே இருக்குது. ஆனால் இதுக்கு பிஹைண்ட் த சீனும் இருக்குது. ஆளுக்கு ஒரு கையில் வந்து ஐஸ் கட்டி வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. விளையாடும் போது தான் அடிப்படுறதெல்லாம் சகஜம். ஆனால் வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு பாவம் தான் ஐஸ் கட்டிலாம் வச்சு அப்புறம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. நியூ இயர் வரதுக்கு முன்னாடி உலகத்தில் எப்படி எப்படியோ பார்ட்டி கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஃபில்டர் காஃபி பார்ட்டி கொண்டாடினோம். எங்கள் வீட்டில் ஃபில்டர் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க. சரி 12 மணிக்கு முன்னாடி ஒரு சூப்பராக ஃபில்டர் காஃபி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். காஃபி தான் ஸ்பெஷல். அதனால 12 மணிக்கு முன்னாடி காஃபி ஃபில்டர் காஃபில நியூ இயர் 2024 ஆரம்பிக்கிறோம். இங்க பாத்து பக்கத்துல இருந்தா அந்த பொருட்கள் வந்து போறாங்க. ஃபில்டர் காஃபி இது எப்படி இருக்குமா? மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருக்கு. பாத்தீங்களா பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளையே காஃபி போட்டு வச்சா காஃபி எடுத்துட்டு ரெடி இருக்கு. ஹோட்டல் காஃபி மாதிரி இருக்கா? இந்தியாவில் இருந்தவரெல்லாம் எனக்கு ஒரு 12 மணி தான். ஆனால் என்னைக்கு யூஎஸ்க்கு மூவ் ஆனனோ எத்தனையோ 12 மணி வந்துடும். இந்தியாவில் ஒரு 12 மணி, ஈஸ்ட் கோஸ்ட் ஒரு 12 மணி, வெஸ்ட் கோஸ்ட் ஒரு 12 மணி, சென்ட்ரல் டைம் 12 மணின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் 12 மணியில் நியூ இயர் கொண்டாடுற ஒரே ஆள் நாங்கள் தான். 12 மணி கவுண்ட் டவுன் போட்டு 12 மணி எங்கள் ஏரியாவில் ஆடினோடனே ஃபர்ஸ்ட் வேலையாக தேவிக்கு விளக்கேற்றி நெய்வேத்தியம் வைக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கடமை. அப்படி தான் என் நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்ஸுக்கு என்னோட டிஐவி பால் ட்ராப் வச்சு கிட்ஸுக்கு சூப்பராக நியூ இயர் பார்ட்டியும் கொண்டாடியாச்சு. கிட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. கிட்ஸ் ஹாப்பினாலே பேரண்ட்ஸும் ஹாப்பி தானே. நல்லா வந்து ஜாலியாக இந்த பலூன் ட்ராப் கீழே நின்று பலூன்ஸ்லாம் விழுவுற ஃபீலிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் பலூன்ஸில் விளையாண்டதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி அந்த டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2024 எப்படி இருந்ததோ என்னமோ தெரியாது. ஆனால் 2025 எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அதை நம்ம ப்ளசண்ட்டாகவும் நல்லபடியாகவும் எதிர்கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இந்த 2025 நான் வந்து கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நோ ரெசல்யூஷன் ஒன்லி ஆக்ஷன். ஃப்ரெண்டு அன்னைக்கு ஈவினிங் காஸ்கோக்கு ஷாப்பிங் போயிருந்தாங்க. அப்படியே இந்த கேக்கையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. ஸோ கிட்ஸ் எல்லாம் கேக் கட் பண்ணிட்டா உடனே வந்துட்டு கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடலான்னு பார்த்தோம். ஆனால் கேக்கை பார்த்தோன்னே டான்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. கேக்கும் சூப்பர், நியூ இயரும் சூப்பராக ஸ்வீட்டாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 1:30 ஆயிடுச்சு. அடுத்த நாள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நியூ இயரே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நியூ இயரோட மார்னிங் என்னோட டே சத்குரோட தர்ஷனும் அதுக்கப்புறம் என்னோட யோகா ப்ராக்டிஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இத்தனை கருணை எதுக்கையா நான் உனதென்றழைத்தாயோ, வாழ்வின் மர்மம் தெளிந்திடவே என்னை உன்னில் இணைத்தாயோ, மழை துளியாய் இந்த பூமியைப் போல் என் உள்ளத்தை நனைத்தாயோ, அளவில்லா அன்புடன் பூக்களினால் என் சுவாசத்தை நிறைத்தாயோ, இத்தனை கருணை எதுக்கையா, இத்தனை கருணை எதுக்கையா. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தால அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு வளகாப்பு நடத்தலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து முடிவு பண்ணி அரேஞ்ச் பண்ணோம். வீட்டில் அவங்கள வச்சுட்டே சர்ப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இருந்தது. பிகாஸ் வந்து ஒரு விஷயமும் நடுவில் நான் வெளியில் ஓடி போய் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அது அங்கங்கே ஒழிச்சு வச்சுட்டேன். அன்றைக்கி காலையில் தேடுறேன், எங்கே வலையில் வச்சேன், எங்கே குங்குமம் வச்சேன், எங்கே தாம்பூலத்தை வச்சேன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஃபுட்டு வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க.
நான் பாயசம் உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு வந்திருந்தேன். நாகேஸ்வரி அவங்க வந்து பிரியாணியும் அப்புறம் வந்து கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு ஒரு புளித்தொக்கு பண்ணியிருந்தாங்க. ஷீலா வந்துட்டு தேங்காய் சாதம் தயிர் சாதம் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் மகா வந்துட்டு சக்கரை பொங்கல் புளியோதரை செஞ்சுருந்தாங்க. எல்லா ஃபுட்டும் டாப் நாச்சுங்க. நான் சும்மா சொல்லலை, உண்மையாகவே எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்துட்டு எங்கள் கலிஃபோர்னியாவில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நாங்கள் வீடியோ காலில் வந்துட்டு அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட வந்துட்டு அப்படியே எங்கள் பேபி ஷவரே அப்படியே களை கட்டிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது அது எங்கள் வீட்டில் நடந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஃபுட்டை நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததோடே ரொம்ப சூப்பராக இருந்தது. டெக்கரேஷன் வந்து நான் பண்ணிட்டேன். டெக்கரேஷன் அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபுட் எல்லாமே வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கிட்ஸுக்கெலாம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஹெல்த் வைஸையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா, நான் பண்ணுற யோகா ப்ராக்டிஸ் தான். ஸோ ஷாம்பவி மகாமுத்ரா ப்ராக்டிஸ் நான் தினமுமே பண்ணுறேன். ஸோ நீங்கள் டாலஸில் இருக்கீங்கன்னா ஆலனில் வந்து ஜான்வரி 30th வந்துட்டு இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் நடக்குது. இன்னர் இன்ஜினியரிங் என்னோடய லைஃப்லேயே ஒரு பிக்கஸ்ட்டு சேஞ்சு. லைஃப் வந்து எப்படி வேணால் இருக்கட்டும், சுற்றி இருக்க மக்கள் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கருவி நம்மளுக்கு தேவை, ஒரு சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் தான் எனக்கு கிடைச்சது வந்து இந்த ஷாம்பவி மகாமுத்ரா ஆர் இன்னர் இன்ஜினியரிங். இந்த 21 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் தான் என்னோடய ஹெல்த் ஆகட்டும், என்னோடய மற்ற எல்லா சூழ்நிலையாகட்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப 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 ஒரு சப்போர்ட்டிவான விஷயமா இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இப்படி இல்லை. பிகாஸ் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களும் எனக்குள்ளே நடக்கிற விஷயங்களும் எக்கச்சக்கம். அதை நான் வந்துட்டு இன்னொன்று ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஹெல்த் வைஸ் ஆகட்டும் எல்லா விஷயத்துலையுமே இந்த ஷாம்பவி அண்ட் இன்னர் இன்ஜினியரிங் தான் வந்துட்டு என்னை ஒரு இப்படிப்பட்ட ஒரு பர்சனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்ப்ஃபுல்லுன்னு சொல்கிறதோட ஒரு சப்போர்ட் சிஸ்டமே எனக்கு அதுதான். ஸோ வர ஜான்வரி 30th ஆலனில் வந்துட்டு கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீ இன்ட்ரடக்டரி கிளாஸு. இந்த கிளாஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லைனா உங்களுக்கே தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சாரீலேருந்து நைட்டிக்கு சேஞ்ச் ஆக முடியாது. ஆனால் இது மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆனதான் நான் என்னை நானாக உணர்கிறேன்ற மாதிரி ஃப்ரீயாக இருந்தது. ஒரு கொண்டையை போட்டு தலைவலி தைலத்தை தேய்ச்சிட்டு காஃபியை குடித்ததுக்கப்புறம் தான் ஃபுல் ரிலாக்ஸு. குட்டி சாய் எங்கே போகிறோம்? ஈவினிங்காக நாங்கள் ராதாகிருஷ்ணா டெம்பிளுக்கு கிளம்பிட்டோம். ஏன் இவ்வளோ ஃபுல் செட்டப்னா, இந்த வெளியில் ரொம்ப கோல்டில் வெளில போயிட்டு வந்ததில் வந்துட்டு எனக்கு ஒரு 3 டேஸாகவே தலையில் பயங்கரமாக தண்ணி கோத்துக்கிச்சு. நாளைக்கு முன்னாடி கிளைமேட் நல்லா இருக்குன்னு வெளியில் போய் தலையிலெல்லாம் தண்ணி கோத்துக்குச்சு எனக்கு. இப்போ அந்த தண்ணி எப்படி வெளியே எடுக்கிறது என்று தெரியவில்லை. அதனால் இந்த செட்டப்புடன் நான் வெளியே போகிறேன். இப்போ ராதாகிருஷ்ணா டெம்பிள் போகிறோம். நியூ இயர் வந்து காரியசித்தி டெம்பிள் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு தெரியும். ஆனால் ராதாகிருஷ்ணா டெம்பிள் இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஆனால் பயங்கர கூட்டங்க, கிளைமேட்டும் சமைச்சில்லை. ஸோ வந்து பார்க்கிங் வந்து டெம்பிளுக்குள்ளே கிடைக்கல. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ரோட் கிராஸ் பண்ணி போனோம். டெம்பிளோட ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் குளிரும் அதோட சேர்த்து அமோகமாக இருந்தது. ஃபுல்லாகவே மார்பிள்ஸு. ஸோ அந்த பனியில் பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ்லாம் ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. அந்த குட்டி குட்டி மேட் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மேட்டில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கேதர் ஆகி நின்றுட்டோம். ஸோ ஓரளவுக்கு கூட்டம் அதிகம் தான், இருந்தாலும் சாமி தரிசனம்லாம் நல்லா பார்த்துட்டு தர்ஷன் சூப்பராக போயிருந்தது. சாமிக்கு பின்னாடி இந்த 2025 வச்சுருந்தாங்களா, அது ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்தவுடனே நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து சிவலிங்கம் இருக்குது. அங்கே வந்துட்டு சிவலிங்கத்துக்கு நம்ம கையாலேயே தண்ணீர் வந்து அர்ப்பணம் பண்ணலாம். அதை நாங்கள் வந்துட்டு பண்ணோம். சூப்பராக இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த தண்ணி வந்துட்டு அந்த கோல்டில் ஊற்றும் போது எங்கள் காலெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட காலை வந்து உணரவே முடியல. பட் எல்லாருமே சம்போ சிவ சம்போன்னு சொல்லிட்டு சாமிக்கு அந்த தண்ணீர் அர்ப்பணம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
காலை என்ன சிவானி ஆச்சு? ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? சரி காருக்கு போவோமா? தானே தலைவி கேங் லீடர். கோவில் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் போன இடம் நம்ம கடை தேசி சௌராஷ்டிரா. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து எங்கள் காரில் தான் வந்திருந்தாங்க. இங்கே வந்துட்டு ரியாவுக்கு ஒரு வியர்டான ப்ராக்டிஸ் இருக்குது. ஒன்று அவள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் காரில் வரணும், இல்லைன்னா அவள் ஃப்ரெண்டு காரில் போயிடணும். இதனாலே நாங்கள் ஒரு பூஸ்டர் சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லாம் ஒட்டுக்கா ட்ராவல் பண்ணால் மாற்றி மாற்றி உட்காந்துப்பாங்க. கிட்ஸு வந்து பிலீவர் சாங் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஒய் டோன்ட் வி ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காரை விட்ட இடம் வந்துட்டு தேசி சௌராஷ்டிரா. அகெயின் அங்கேயே தான், ஏன்னா கிட்ஸுக்கெல்லாம் அங்கே தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் டாலஸில் இருக்கீங்கன்னா ரொலாட்டர் ரோட் ஃப்ரிஸ்கோவில் இருக்கிற தேசி சௌராஷ்டிராவை மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே இஸ் த டேபிள் இஸ் ஃப்ரீ? நோ சேர் இஸ் ஃப்ரீ. ஆனால் ப்ரிப்பேர்டாக போங்க இடம் பிடிக்கிறதுக்கு. இடம் பிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இங்கே அடிக்கடி நான் போகிறனால இடம் எப்படி பிடிக்கணும்னு அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டேன். யாராவது ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க எழுந்ததுக்கப்புறம் அந்த டேபிளில் உட்காந்துக்க வேண்டியதுதான். ஸோ கிட்ஸ் எல்லாம் ஃபுட்டுக்கு வந்துட்டு ஆர்வமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அதே மெனு தான், கிறிஸ்பி சிக்கன், அதாவது தேசி சௌராஷ்டிரா ஃப்ரைடு சிக்கன், அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு 65 சிக்கன், அப்போலோ ஃபிஷ்ஷு. இதுதான் வந்துட்டு நான்வெஜ்ஜோட ஸ்டார்டர். வெஜ்ஜோட ஸ்டார்டர் காலிஃப்ளவர் 65, பன்னீர் சம்திங். அதுக்கப்புறம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு பியோர் வெஜ், அதனால். அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கிட்ஸுக்கெலாம் சர்வ் பண்ணதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ எங்களோட ஹாலிடேஸ் இப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது லீவு. அதுக்குள்ளேயும் கடன்னு லீவே முடிகிற டைம் வந்தாச்சு. எப்படி தான் இந்த 20 நாள் போச்சுன்னு எனக்கும் தெரியல, குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. லீவு வந்து செம ஃபன்னாகவும் ஃபுல்லாக ஆக்குபைடாகவும் போச்சு. அந்த சைடு என் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இந்த டேபிளுக்கு ஒன்றுமே வரல, எதுவும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு தனி தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆர்கான்ஸ்க்கு கிளம்பிட்டாங்க. குட்டீஸ்க்கு மனசே இல்லை. பாய். எங்களோட வின்டர் ஹாலிடேஸ் இப்படி தான் போச்சு. உங்களோட ஹாலிடேஸும் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன்.